வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து நம்ம சாமுண்டேஸ்வரியும் ரேவதியும் ஒரு செங்கல் சோலைக்குள்ளே வந்து கடத்தி கொண்டு போகிறாங்க. அங்கே வச்சு தீ போட்டு எரிச்சிடணும், கறிக்கொட்டையை சாமுண்டேஸ்வரி ஆகணும். நான் கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட என் மனைவி சந்திரகலா கூட நான் சேர்ந்து வாழ முடியலை. இப்படி ஒரு கொடுமையை எனக்கு செய்த அந்த சாமுண்டேஸ்வரி உயிரோடு தீ போட்டு அவளை எரிச்சு என் கையால் கொல்லணும் அப்படின்னு சிவனாண்டி ஒரு திட்டத்தோடு வந்து கொண்டு போகிறாங்க. ஆனால் வழி மேலே விழி வைத்து நம்ம ரேவதி ஆஃபீஸுக்கு வருவானி காத்துட்டு இருந்த நம்ம கார்த்தி காணாத உடனே ரேவதியோட மொபைலில் வந்து நம்பரை வந்து அவள் எங்கே இருக்கா அப்படின்னு வந்து லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் செங்கல் சுளையில் இருக்காங்களா, அப்புறம் கண்டிப்பாக இது சிவனாண்டியின் சதி தான் தெரிஞ்சு நம்ம கார்த்தி போய் வந்து தீ வந்து கரெக்டாக கொடுக்க நேரத்தில் நம்ம ரேவதியையும் சாமுண்டேஸ்வரியும் மீட்கிறாங்க. நம்ம சிவனாண்டி கார்த்தியின் அடியை வாங்கிட்டு தலையை தெறிக்க ஓடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் சிவனாண்டி அடித்த அடியில் தலையில் அடிப்பட்ட நம்ம ரேவதி நம்ம கார்த்தி காப்பாற்றின பிறகு கார்த்தியை போய் கெட்டி பிடிக்கிறாங்க. என் புருஷன் காப்பாற்றிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி சந்தோஷப்படுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வயத்தில் புளியை கரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்குதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம சிவனாடியின் கொலவெறியாட்டம் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம சாமுண்டேஸ்வரியையும் ரேவதியையும் வசமாக வந்து தலையில் அடித்து மயக்க நிலையில் அவங்கள காரில் ஏற்றி போட்டு செங்கல் சோலைக்கு தூக்கிட்டு போகிறாங்க. டேனி கூட சேர்ந்து அவங்க செய்த சதி கண்டிப்பாக தீ போட்டு எரித்து இந்த சாமுண்டேஸ்வரியை கொல்லணும். என் கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகுது, என் மனைவி கூட நீ சேர்ந்து வாழ முடியலை. ஆனால் இவன் மட்டும் பேரையும் பேத்தி அப்படின்னு வந்து பெற்று சந்தோஷமாக இந்த சாமுண்டேஸ்வரி இருப்பாளா? இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும். இந்த ரேவதி என் மனைவி சந்திரகலாவையே கை நீட்டி அடித்தவ அப்படின்னா அவளை சும்மா விடக்கூடாது, அதுக்கும் சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட வெறியாட்டம் போட தொடங்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் நம்ம கார்த்தி கம்பெனிக்கு என்ன ரேவதியை காணலையே, என்ன ஆயிட்டு என் மனைவி ரேவதிக்கு அப்படின்னு வந்து துடிச்சு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதியை வந்து ரேவதியோட மொபைலை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ எங்கே ரேவதி இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்தை தெரிஞ்சு சிவனாண்டி முத்துவேலுக்கு ஆப்பு வைக்க களம் இறங்குறாங்க. எரியிற தீயில இருந்து நம்ம ரேவதியையும் சாமுண்டேஸ்வரியும் மீட்கிறாங்க. நம்ம ரேவதிக்கு ஞாபகம் தெரியுது, ராஜா எனக்கு வந்து உயிரை வந்து காப்பாற்றின, எங்கள் அம்மாவையும் காப்பாற்றிட்டேன், என் புருஷன் கார்த்தி தான் நம்ம உயிரை மீட்டு தந்ததுமா அப்படின்னு வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. அடடா, ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டே, மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ என் தலையிலே இடி விழுந்துட்டு அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி ஃபீல் பண்ணுறாங்க.